guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட அப்படி பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த கேம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நம்மளும் இந்த கேமை போட்டு ட்ரை பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க, இப்போ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, இது ஒரு கிரைண்டிங் கேம் மாதிரி போல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் குவெஸ்ட் கிவர் போல் இருக்குது. எவ்ரி சிங்கிள் ஐலண்டில் இந்த குவெஸ்ட் கிவர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு குவெஸ்ட்டு தருவாங்க, அதை முடிக்கணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் இருக்குது கேஸ் இந்த கேமில். ஸோ போக போகன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி டிஃபீட் 5 பேண்டிட்ஸ்னு ஒரு குவெஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கேயும் அந்த பேண்டிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ அடிச்சு நம்மளுக்கு எதுவும் குவெஸ்ட்னு ஒன்று இருக்குது. மாஸ்டரி காம்பேக்ட். ஓகே, குவிக் டாக் ஒரு ஸ்கில் மாதிரி போனது. ஸோ குவிக் டாக் இருக்குல்ல, பாட்டமில். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஒரு அபிலிட்டி மாதிரி போயிருக்கு, அதை யூஸ் பண்ணலாம் சீக்கிரமாக அடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு சைடில் லெவல் கூட இருக்குது. ஸோ இந்த லெவல் எப்படியாவது இருக்கணும் நிறையா. அதுக்கப்புறம் இந்த கேம்லலாம் நம்மளுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸ்னு எதுவும் இருக்குது. அது சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய பவர்ஸ்லாம் கிடைக்குமா. ஸோ நம்ம எப்படியாவது அதெல்லாம் வாங்கணும். ஓகே வாங்க, இந்த பேண்டேஜை போட்டு ஆல்ரெடி 4 பேண்டேஜ் முடிச்சு விட்டாச்சு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பிளாக் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 கூட போடுவேன். ஓகே, ஸோ வாங்க, இப்போ நம்மளுக்கு நான் லெவல் 5 ஆகிட்டேன் கைஸ். இது வச்சுட்டு நம்ம அப்கிரேட் பண்ணலாம் போல இருக்குது நம்ம ஸ்டாட்ஸை. ஸோ நான் 5 பிளாக்ஸ் ஃப்ரூட்டு, 5 மீலே, 5 டிஃபென்ஸ் போட்டிருக்கேன். நான் இப்போதைக்கு நான் இது பஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா மேபி கட்டானா இதெல்லாம் ஏதாவது கட்லஸ் ஏதாவது ஸ்வாட் நான் வாங்கலான்னு இருக்கேன். சரி வாங்க, இப்போ இந்த பேண்டட்லாம் நம்ம சாப்பிடுவோம். சாவு. ஓகே, ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த கேமை. ஸோ இப்போ நம்மளுக்கு சீஸ்லாம் இருக்குது இந்த கேமில். ஸோ 3 சி இருக்குது போல இருக்குது. லெவல் C2க்கு போகிறதுக்கு நம்மளுக்கு லெவல் 700 போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு மறந்துடுச்சு, நான் விளையாடி இருக்கேன் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நான் மறந்துடுச்சு. சரி வாங்க, இப்போ இன்னைக்கு இந்த வீடியோட கோல் என்னென்னா, நம்ம 2 ஐலண்ட்ஸ் கான்கர் பண்ணுறது. ஸோ 2 ஐலண்ட் முடியணும். ஸோ அப்போ இந்த வீடியோ எப்போ முடியும்னா, நம்ம கொரில்லா கிங் இருக்குல்ல, அப்போ வைக்கும் போது வீடியோ முடிஞ்சிடும். இதுதான் என்னோட கோல். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல் என்னென்னா, இந்த வீடியோ இருக்குல்ல 40 லைக்ஸ் கொண்டு போகணும். அது நான் உங்களோட கோல். ஸோ எப்படியாவது அதை பண்ணுவீங்க. நானும் அதை பண்ணுறேன். கோல் நான் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் கோலை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ லெவல் 7 வந்தாச்சு கேஸ். ஆல்ரெடி நான் இன்னொரு கொஸ்ட் எடுக்க போகிறேன். நம்ம இந்த கொஸ்டினை மட்டும் முடிச்சுட்டு ஐ திங்க் நெக்ஸ்ட் ஐலண்ட் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேண்டேஜ்லாம் சாவடிப்போம். சாவு போடு. அப்போ ஓகே, இப்போ இந்த பேண்டேஜ் தான். ஓகே, இப்போ லெவல் 8 வந்தாச்சு கேஸ். ஐ திங்க் இப்போ இதை முடிச்ச உடனே 300 XP தான் தருது. ஸோ லெவல் 9 தான் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம அடிச்சுட்டே இருப்போம். ஓகே கேஸ், இப்போ கிட்ட 3 ஸ்டாட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் 2 மீலியில் போட்டுட்டு ஒரு டிஃபென்ஸில் போட்டுட்டேன். இப்போ டிஃபென்ஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஹெல்த் இருக்குல்ல அது அதிகமாகும். அதுக்கப்புறம் எனர்ஜி இருக்குல்ல அதுவும் அதிகமாகும். எனர்ஜி நம்மளோட டேஷ்க்கும் அபிலிட்டிஸ்க்கும் யூஸ் ஆகுது. அதுனா எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெவல் 9 இப்போ கொஞ்சம் ஸ்டாட்ஸ்லாம் ஏறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஏற்றிட்டேன். சரி வாங்க, இன்னும் லாஸ்ட்டு கொஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக லெவல் 10 வந்தாச்சு. அந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு ஸோ நான் ஸ்டாட்ஸ் எல்லாம் போட போகிறேன். ஸோ 12 மீல 8 டிஃபென்ஸ் இருக்குது. ஓகே கேஸ், இப்போ நியூ குவெஸ்ட் அவைலபிள். இப்போ ஜங்கிளுக்கு போன போல இருக்குது. பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலரா? ஐ சர்ச் த வேர்ல்ட் ஃபார் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். வென் ஐ ஃபைண்ட் ஒன் ஐ கிவ் யூ. ஓகே கேஸ், எல்லாம் வாங்கலாம் போல இருக்குது கேஸ். ஸோ நம்ம இது வச்சு வாங்கலாம், காசு வச்சுட்டு இதெல்லாம். ஓகே, நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு என்ன ஃப்ரூட்டுன்னு நல்லதாக இருக்கும்னு. ஈகிள் ஃப்ரூட்டு, போர்ட்டல் ஃப்ரூட்டெலாம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது கேஸ். ஆனால் சரி வாங்க, இப்போ இப்போ நான் கட்டானா வாங்கலான்னு இருக்கேன். அதுவும் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்வாட்ச் டீலரு. இங்கே நெவர் மைண்ட் கொடுத்துடலாம். ஓகே வாங்க, இப்போ டக்குன்னு ஸ்வாட்ச் டீலருக்கு போய் என்ன வாங்கலாம். கட்டானா டிஸ்கிரிப்ஷன் நன்னு, ப்ரைஸ் 1000. ஸோ கட்லஸ் பார்ப்போம், இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. சரி வாங்க, நம்ம கட்டானாவே வாங்கிப்போம். நம்ம பைரட்டில் ஸோ பைரட்ஸுக்கு கட்டானா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கேஸ், ஓரளவுக்கு நல்லா டேமேஜ் தான் பண்ணுது. இல்லை ஆக்சுவலி அவ்வளோ நல்லா டேமேஜ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஷார்ட்ஸ் இனிமேல் மீலையை விட்டுட்டு நம்ம ஸ்வாடை ஏற்றுவோம் டேமேஜ் ஸ்டாட்ஸில். ஸோ நான் இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்வாட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் பிளாக்ஸ் ஃப்ரூட் வருது வரைக்கும். சரி வாங்க, இப்போ டக்குன்னு இது ஜங்கிளுக்கு போய் நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்ட் எடுப்போம். ஓகே கேஸ், இப்போ நான் கொஸ்ட் ஆளுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ என்ன தரான்னு பார்க்கலாம். இவன் பேர் அட்வென்ச்சரர் போல் இருக்குது.
ஸோ இவன் வந்து 6 மங்கி சாவடிக்க சொல்கிறான். சரி வாங்க 6 மங்கி சாவடிச்சா நம்மளுக்கு $800 வருதா கேஸ், பரவாயில்லையே. அதுக்கப்புறம் 2300 XP வருது. நம்ம லெவல் 15 வந்துடலாம் போல இருக்குது இந்த குவெஸ்ட்டை முடிச்சா. இவங்க பார்த்தீங்களா கேஸ், மங்கியே நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோட கட்டானா வந்து 9 தான் டேமேஜ் பண்ணுது. சரி வாங்க பரவாயில்ல, எப்படியோ முடிச்சு விட்ருவோம். நம்மளோட ஹெச்பி அதிகமாக இருக்குல்ல, அதுக்காக சர்வை பண்ணிட்டோம். சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்களா ஒரே ஒரு இது முடிச்சதுக்கு 200 XP ஏறிடுச்சு. ஒரே ஒரு மங்கி முடிச்சதுக்கு பெரிய விஷயம் தான். சரி வாங்க இப்போ வந்து இந்த மங்கியை போய் சாதிப்போம். யூ மங்கி கம் ஹியர், ஐ வில் கில் யூ. ஓகே இப்போ வந்து யூ குவைட் ரஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நல்லா தான் கைஸ் இருக்குது கட்டானா, இருந்தாலும் நல்லா பார்க்க நல்லா இருக்குது. சரி வாங்க ஸ்லைஸ் 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 அவ்வளோ மங்கியை வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட்டேன். சரி வாங்க இப்போ ஸ்டாட்ஸ் வந்து ஏற்றுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து ஷார்ட் தான் ஏற்றி வைக்கணும் எல்லாத்தையுமே. ஓகே இப்போ வந்து 4 ஷார்ட் வச்சுருக்கேன். ஸோ வந்து 10 டேமேஜ் பண்ணுது கேஸ். யாருமா டேய் கைஸ், வந்து என்னோடய கில்லை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுறான். எப்படியாவது தூக்கிடணும் கேஸ் இந்த கில்லை. ஹே யூ கெட் அவுட் ஆஃப் ஹியர், திஸ் இஸ் மை கில் மேன். கைஸ் அப்பா நல்ல வேலை எடுத்துகிட்டேன் கேஸ். ஒரு ஏதோ கட்டான வச்சு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த திஸ் கைஸ் ஃபாலோவிங் மீ மேன், இவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காது கேஸ். இவன் என்னோட கில்லை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரி வாங்க இவனோட கில்லை நான் ஸ்டீல் பண்ண போகிறேன். ஓகே 3 2 1 இருங்க. அடப்பாய் அடப்பாய் எடுக்கல கேஸ்ச்சா, அவன் எடுத்துட்டா. சரி பரவாயில்ல, நம்ம இந்த மங்கியை சாடிப்போம் கேஸ். அவன் வரானா இங்கே கேஸ், இங்கே வராங்க கேஸ், அசிங்கமாச்சா. சரி வாங்க நம்ம வேறு மங்கிக்கு ஓடிடுவோம். இருங்க வந்து இந்த ஸ்கில்லை ஸ்டீல் பண்ணு. ஓகே கேஸ் ஸ்டீல் பண்ணிட்டேன், சூப்பரோ. இப்போ ஓடி. ஓகே இப்போ வந்து 3 மங்கி தான் கேஸ் சாவடிக்கணும். இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க கேஸ் வேணும்னே. இங்கே இவன் வந்து இந்த மங்கியை சாவடிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம வந்து வேறு மங்கிக்கு ஓடிடுவோம். ஓகே கேஸ் இப்போ வந்து அவள் அந்த மங்கியை சாவடிக்கும் போது நம்ம இந்த மங்கியை சாவடிப்போம். ஓகே டை. ஓகே இப்போ நம்ம வந்து 4 மங்கி சாவடிச்சிடுவோம் நினைக்கிறேன் இந்த மங்கி கவுண்ட் பண்ணால். இப்போ வந்து அதுக்கப்புறம் 2 மங்கி தான் தேவை. அதுக்கப்புறம் கொஸ்டின் முடிக்கலாம் கேஸ். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக லெவல் 15 வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ வந்து இப்போ லெவல் 12 போக போகிறோம். சரி இப்போ இந்த மங்கி முடிச்சுட்டா நம்ம வந்து லெவல் 12 போயிடுவோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே கேஸ் இப்போ ஒரு வழியாக லெவலப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லெவல் 15 ஒரே நியூ குவெஸ்ட் அவைலபிள். ஒரே ஒரு மங்கி குவெஸ்ட் தான் முடிச்சு, அதுக்குள்ளே நியூ குவெஸ்ட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு கொரிலா நினைக்கிறேன் கேஸ். நெக்ஸ்ட்டு கொரிலா கேஸ் இன்னும் சர்வரில் தானே இருக்கானா. சரி வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொரிலாவை போய் சண்டை போடுவோம். ஓகே வாங்க இப்போ வந்து கொரிலா கொஸ்டினை எடுத்துட்டேன் கேஸ். வாங்க இப்போ போய் அந்த கொரிலாஸை போய் போட்டு தள்ளிடுவோம். ஓகே 8 கொரிலா வந்து தூக்கணுமா கேஸ், 8 கொரிலா சாவடிக்கணும். சரி வாங்க போய் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லாம் 5 பேண்டிட்ஸ்லாம் சொன்னாங்க, இப்போ 8 கொரிலாஸ் வந்துச்சு. போக நம்பர் ஏறிட்டே இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்வாடு வந்து நல்லா டேமேஜ் பண்ணுது கேஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு ட்ரிக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல குரூப் பண்ணால் நம்ம அழகாக வந்து 4 பேருமே டேமேஜ் பண்ணலாம். ஸோ வந்து எல்லாருமே நான் குரூப் பண்ணி விட்டேன். சரி வாங்க இப்போ எல்லாருமே உட்காந்து சாவடிப்போம். ப்ரோ குயிக் டேக்கிள். ஓகே இப்போ வந்து அதை யூஸ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணுறா டே போ. நல்ல வேலை கேஸ், இவ்வளோ கம்மியாக இருக்குது ஹெல்த்து வேறு. சரி வாங்க இப்போ அந்த அட்டாக் பண்ணுவோம். ஓகே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணு. ஓகே இப்போ அதை அடிச்சிட்டேன். சரி வாங்க இப்போ இப்படி அடிப்போம். அடப்பா கேஸ் மிஸ் பண்ணிட்டேன். கேஸ். ஓகே இப்போ வந்து குயிக் ரஷ் பண்ணுவோம். அடப்பா செத்துட்டாங்க கேஸ். ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து திரும்பி அந்த சைட் போவோம். அந்த ஐலண்டுக்கு போயிட்டு நம்ம அந்த கொரிலாஸை சண்டை போடுவோம். ஓகே கேஸ் ஒரு வழியாக வந்துட்டேன். சரி வாங்க அதுக்கு இப்போ வந்து இந்த கொரிலாவை முடிச்சு தள்ளுவோம். ஓகே இப்போ கரெக்டான இருக்கிறது மாஸ்டரி வந்து 11 போல் இருக்குது கேஸ். வந்து இப்போ 20 லெவல் மாஸ்டரி 20 வந்ததுக்கப்புறம் நம்ம ஏர் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணலாம் போல் இருக்குது, அதுவும் அபிலிட்டி. இப்போ வந்து கரண்ட்டாக லெவல் 15. ஸோ வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து லெவல் 20 போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு லெவல் 25 வரைக்கும் கிரைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் கொரிலாஸ் வச்சு. பிகாஸ் வந்து லெவல் 25 வரைக்கும் கிரைண்ட் பண்ணால் ஈஸியாகவே வந்து கொரிலா கிங்கை முடிச்சு விட்டுலாம் அப்புறமா. ஸோ வாங்க இப்போ வந்து அதை கிரைண்ட் பண்ணிட்டே இருப்போம் இவங்களை வச்சுட்டு. ஸோ வாங்க பார்த்தீங்களா இப்போ அழகாக வந்து 4 பேருமே அடிக்க முடியுது. ஸோ வாங்க போடு. ஓகே கேஸ் இவங்ககிட்ட செத்துவே கூடாது, தயவு செஞ்சு போடுறா. எப்பா கேஸ் அடிக்க போகிறாங்க கேஸ். ஓகே இப்போ வந்து நான் குவிக்கு ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ குவிக் டேக்கிள். ஓகே கேஸ் இப்போ வந்து அவங்க நிறைய பேர் லோ ஆகிட்டாங்க. ஸோ டக்குன்னு அடிக்கணும் கொஞ்சோண்டு. ஓகே நிறைய டேமேஜ் பண்ணியாச்சு கேஸ், இன்னும் கொஞ்சோண்டு டேமேஜ் தான் பண்ணணும். ஸோ குவிக் டேக்கிள். ஓடுறாப்போ. ஓகே கேஸ் இப்போ வந்து குவிக் ரஷ்ஷு. ஓகே கேஸ் வந்து ஒருத்தனை முடிச்சு விட்டேன். இப்போ வந்து ரொம்ப 3 பேருமே ரொம்ப கம்மியாக தான் கேஸ் இருக்காங்க ஹெல்த்து. ஸோ அழகாக முடிச்சிடலாம். ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், குவிக் ரஷ்ஷு.
3 பேருமே முடிச்சிட்டேங்க கேஸ். வா ஓகே. சரி இப்போ வந்து நம்மளோட வந்து மெனுவில் போய் ஸ்டாட்ஸ் வந்து இது பண்ணலாம். ஓகே நான் வந்து எல்லாத்தையும் ஸ்வாட்ஸில் போட்டுட்டேன். பிகாஸ் ஸ்வாட் இன்னும் அதிகமாக்கணும் என்னோட இதை. வாங்க இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டே இருப்போம் கொரில்லா கிங் ஃபைட் பண்ணுற வரைக்கும். ஓகே கேஸ் இப்போ லெவல் 25 வந்தாச்சு. இப்போ லெவல் ரெக்வயர்டே 20 தான். ஸோ 5 லெவல் மேலே இருக்க இப்போ அழகாகவே கொரில்லா கிங்கை முடிச்சு விட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர் ஸ்லாஷில் அன்லாக் ஆயிடுச்சு கேஸ். இப்போ மாஸ்டரி 22. ஸோ வந்து நான் நிறைய கிரைண்ட் பண்ணியிருக்கேன். லெவல் 25 வரைக்கும் கிரைண்ட் பண்ணேன் கொரில்லாஸ் வச்சுட்டு. சரி வாங்க இப்போ கொரில்லா கிங்கை போய் முடிச்சு விடுவோம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓகே கேஸ் இந்த வீடியோ எங்கே பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் இருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து ஏதாவது டிப்ஸ் வச்சு நல்லா பண்ணுவேன். சரி வாங்க இப்போ வந்து நம்ம கொரில்லா கிங்கை வந்து கொஞ்சம் பாசிவான விளையாடணும், டிஃபென்சிவாக ஆடணும். ஸோ வந்து டக்குன்னு அடிச்சுட்டு பின்னாடி போயிடணும். பார்த்தீங்களா இப்போ ஓகே கேஸ் அவங்களுக்கும் ஏதோ ஒரு அபிலிட்டி மாதிரி இருக்குது கேஸ். வந்து நம்ம அதுவாக பார்த்துக்கணும். பார்த்தீங்களா இப்போ ஏர் ஸ்லாஷ் பண்ண பார்த்தீங்களா அது 32 டேமேஜ் பண்ணுது கேஸ். ஆனால் அது வந்து ஏதோ லைக் நிஞ்சா தூக்கி போடுவாங்களா அதே மாதிரி இருக்குது. ஸோ வந்து அது என்ன ஏர் ஸ்லாஷ் போல் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு டேமேஜ் பண்ணியிருக்கேன், வாட்டர் டேமேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஏர் ஸ்லாஷ் போட்டுருவோம். ஓகே இப்போ வந்து ஐயோ ஏய் கேஸ் பாதி ஹெல்த்து போயிடுச்சு கேஸ். ஓடு 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 அப்போ கைஸ் இப்போ ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 100 தான் கேஸுக்கு ஹெல்த்து. ஸோ வந்து கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும். ஓகே அப்பா நல்ல வேலை ஓடிட்டேன். இப்போ வந்து கிரவுண்ட் ஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே இப்போ குயிக் ரஷ் யூஸ் பண்ண போகிறேன் இருங்க. ஓகே 1 ஹிட்டு. ஓகே இப்போ வந்து இங்கே இந்த சைடு ஓடிடுவோம். ஓகே இப்போ வந்து அவன் கிரவுண்ட் ஸ்லாம் பண்ணுவா. ஓகே இப்போ வந்து குயிக் ரஷ் பண்ண போகிறேன். அவள்தான் இப்போ பாதி ஹெல்த்து வந்துட்டான்டா கொரில்லா கிங். ஸோ வந்து இப்போ வந்து இது கிரவுண்ட் ஸ்லாம் பண்ணுறானா, கிரவுண்ட் ஸ்லாம் பண்ணும்போது டக்குன்னு பின்னாடி ஓடிடணும் கேஸ். அப்போனா நம்ம ஹெல்த்து நான் போயிடாது. ஸோ வந்து இது பண்ணிவிடுவோம் குயிக் இது. ஓகே இப்போ டக்குன்னு ஓடிடணும் கேஸ். கேஸ் ஓகே நல்ல வேலை ரொம்ப கிட்ட இருக்கும் கேஸ். இப்போ குயிக் ரஷ் பண்ண ஓகே கேஸ் அதுதான் இன்னும் 1/4 ஹெல்த்து தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சு விட்டுடலாம் இவனை. ஓகே 33 ஹெல்த்து போச்சு. ஓய் ஆனால் எனக்கு நிறைய ஹெல்த்து கேஸ் இருக்குது. கொரில்லா கிங்க்கு நிறைய ஹெல்த்து, ரொம்ப நிறைய ஹெல்த் இருக்குது. சரி வாங்க இவனா பாஸில். ஸோ வந்து முடிக்க போகிறோம் கேஸ். இப்போ வந்து இதோட வந்து வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ வந்து கொரில்லா கிங்கை வந்து சாவ போகிறோம். 3 2 1 எங்கே அவன்தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவனை போய் அடிக்க போகிறேன். சாடா அவ்வளோதான் கேஸ் கொரில்லா கிங்கை முடிச்சாச்சு. லெவல் 28 வந்தாச்சு கேஸ். பார்த்தீங்களா சரி வாங்க எல்லா ஸ்டாட்ஸும் போட்டு விட்டுருவோம். இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஆதித் கேமர். பாய். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய்.